set and frozen set inbuilt function பற்றி பார்ப்போம். இதான் வந்து syntax for set. ஸோ frozen setக்கு இதான் syntax. input வந்து ஒரு iterable. ஸோ செட்டுக்கும் frozen setக்கு என்ன வித்தியாசம்னா இந்த given x வந்து என்ன பண்ணலாம், நம்ம அப்டேட் பண்ணலாம் செட்டில். frozen setனா என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆன பிறகு இந்த எக்ஸை வந்து அப்டேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா x equal to set of this, y equal to range of, ஸோ 0 to 4 வரைக்கும் வரும். எக்ஸை வந்து அப்டேட் பண்ணுறோம். இங்கே வந்து print updated xன்னு கொடுக்குறோம். அதே போல் frozen setன்னு கொடுத்து அதே ஆன்சர் அதே இது. இப்போ print a, b, இது வந்து x and y for set, a, b for frozen set. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, இது வந்து செட்டு, இதுவும் செட்டு. ஸோ அப்டேட்டட் செட் வந்து இது. ஃப்ரோசன் செட்டை 1 2 3 0 1 2 3 4ன்னு வந்துச்சு. இப்போ இந்த ஃப்ரோசன் செட்டை அப்டேட் பண்ண முடியுமா பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா எரர் வரும். ஃப்ரோசன் செட்டை வந்து நான் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ செட்டுக்கும் ஃப்ரோசன் செட்டுக்கும் இதான் வித்தியாசம். ஸ்லைஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஸ்லைஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து 3 பேராமீட்டர், ஒன்று வந்து ஸ்டார்ட், ஒன்று வந்து எண்ட், ஒன்று வந்து ஸ்டெப். இப்போ ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் இன்புட்டாக கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் வந்து 0ன்னு அசைன் ஆகும், ஸ்டெப்பு வந்து 1ன்னு அசைன் ஆகும். 2 ஆர்குமெண்ட் இன்புட்டாக கொடுத்தா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் வந்து 2, ஸ்டெப் வந்து 6ன்னு அசைன் ஆகும். இப்போ 3 ஆர்குமெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் வந்து 0, எண்ட் வந்து 8, ஸ்டெப்பு வந்து 2ன்னு வந்து அசைன் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா இப்போ ஸ்லைஸ் 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 0லேருந்து 2க்கு முன்னாடி வேல்யூ வைக்க முடியணும். ஸோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி, 0 and 1 இது வந்து வரும். இப்போ 2ல் ஸ்டார்ட் ஆகி 5 வைக்க வந்து ரன் ஆகணும். 6னா 6க்கு முன்னாடி 5, அப்போது சிடிஇஎஃப் இது வைக்க வரும். ஆன்சர் வந்து சிடிஇஎஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 8 2 ஸ்டெப்பு வந்து 2, 0ல் ஸ்டார்ட் ஆகுது ஏ சி இ அண்ட் ஜி. ஆன்சர் வந்து இது. இதான் வந்து ஸ்லைஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் பண்ணாமல் எப்படி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மூலம் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் இன்புட் ABCDEFGH அதே இன்புட் தான். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் 2க்கு நம்ம வந்து 0:2 கொடுத்தோன்னா ஆன்சர் வரும். ஸ்டார்டிங் பாயிண்ட் 2லேருந்து எண்டிங் பாயிண்ட் 5 வைக்க வரணும், 6க்கு முன்னாடி வரணும். இது வந்து ஸ்டெப் வந்து 2ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா சேம். ஸோ இதான் வந்து ஸ்லைஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். சார்ட்டட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் சார்ட்டட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து 3 பேராமீட்டர் இருக்கும், இட்ரபிள், கீ, ரிவர்ஸ். இது ரெண்டும் வந்து டிஃபால்ட். டிஃபால்ட்டாக என்ன சேவ் பண்ணியிருப்பாங்கன்னா ரிவர்ஸுக்கு வந்து ஃபால்ஸும் கீக்கு வந்து நன்னும் சொல்லி சேவ் பண்ணியிருப்பாங்க. ரிவர்ஸ் வந்து ஃபால்ஸ்னா என்ன அர்த்தம்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணும். ரிவர்ஸ் வந்து ட்ரூனா என்ன அர்த்தம்னா இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண சொல்லி நம்ம கேட்குறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து லிஸ்ட், இது வந்து டிக்ஷனரி, இது வந்து செட். நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுங்கள், டிக்ஷனரி அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது ஃபால்ஸ். அதால் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுங்கன்னா எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும், கீயா வேல்யூவா பார்த்தீங்கன்னா கீயை பேஸ் பண்ணி இது வந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 5 17 31ன்னு வரும். இது வந்து என்ன பண்ணுறோன்னா டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லி சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 22 66 இது அசெண்டிங் ஆர்டர். இது ஃபால்ஸால் இதுவும் அசெண்டிங் ஆர்டர், இது ட்ரூவால் இது வந்து டிசெண்டிங் ஆர்டர். இதான் வந்து ஷார்ட்டட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து யூசர் டிஃபைனாக நீங்கள் ஃபங்க்ஷனை பண்ணணும்னா எதனாச்சும் ஒரு பபுள் ஷார்ட் இல்லாட்டி குயிக் ஷார்ட் இல்லாட்டி மர்ஜ் ஷார்ட் எதனாச்சும் ஒரு ஷார்ட் வச்சு நீங்கள் யூசர் டிஃபைன் இன்பில்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஸ்ப்ளிட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது வந்து என்ன பண்ணுன்னா கிவன் ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். இதான் வந்து யூஸ் ஆஃப் ஸ்ப்ளிட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து 2 பேராமீட்டர், ஒன்று வந்து செப்பரேட்டர், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் ஸ்ப்ளிட். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஸ்பேஸ் அவார்யூ, எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்குது, இது வந்து கம்மா இருக்குது இங்கே ஹாய் அவார்யூன்னு. இப்போ எக்ஸ் டாட் ஸ்ப்ளிட் எந்த ஆர்குமெண்ட்டை கொடுக்கலாம் என்ன ஆகும்னா இந்த செப்பரேட்டரை வந்து என்ன ஆகும்னா ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கும்.
அப்போ இந்த செப்பரேட்டர் வந்து ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிச்சுன்னா அப்போ என்ன ஆகுன்னா இந்த எக்ஸ் டாட் ஸ்பிளிட் வந்து என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸை வந்து ஐ ஹவ் ஆர் யூ சொல்லி லிஸ்ட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வந்து கமா பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஸ்பிளிட் வந்து எது பேஸ் பண்ணிங்கன்னா கமா பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா x1 டாட் ஸ்பிளிட் வந்து கமா பேஸ் பண்ணியிருக்கிறதால அவுட்புட் வந்து என்னன்னா ஐ ஹவ் ஆர் யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பிளிட் வந்து 2. அதனால் என்ன ஆகுன்னா இந்த ஐ அண்ட் ஹவ் ஆர் யூ இது ஒரு ஐட்டம் ஆகும், இது ஒரு ஐட்டம் ஆகும், அசைன் ஆகும் லிஸ்ட்டில். இது வந்து ஒரு ஐட்டமாக அசைன் ஆகும். இது ரெண்டும் வேறு வேறு ஐட்டமாக அசைன் ஆகும். x1 ஆஃப் 0 x1 ஆஃப் 1 ஆகும். இது வந்து என்ன ஆகுன்னா x1 ஆஃப் 2 ஆகும். சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்து மாறும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா அவுட்புட் வந்து ஐ ஹவ் ஆர் யூன்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வருது. இந்த x1 டாட் ஸ்பிளிட் வந்து என்ன ஆகுதுன்னா வெறும் எதுவும் கொடுக்கல. ஸோ வெறும் எதுவும் கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னா ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணும். இங்கே எதனாச்சும் ஸ்பேஸ் இருக்குதா? இல்லை. அப்போ அதால் வந்து இது ஸ்பிளிட்டே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பிளிட்டே பண்ணல. இது வந்து என்ன பண்ணுன்னா x1 டாட் ஸ்பிளிட் வந்து என்னன்னா கமா பேஸ் பண்ணியிருக்கு. அதில் ஐ ஹவ் ஆர் யூ. y1 பார்த்தீங்கன்னா x1 டாட் ஸ்பிளிட் கமா மேக்ஸிமம் ஸ்பிளிட் வந்து 2. அதால் வந்து என்னென்னா ஐ அண்ட் ஹவ் இது வந்து ஒவ்வொரு ஐட்டம் இது வந்து ஸ்பிளிட் பண்ணாமல் அப்படியே வந்து கொடுக்கும். இதுதான் வந்து ஸ்பிளிட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸ்டாட்டிக் மெத்தட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். ஜென்ரலாக ஸ்டாட்டிக் வேரியபிள்னால் என்ன சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் x = 5 இருக்குதுன்னா ஜாவாவில் இந்த வேரியபிள் வந்து இஸ் காமன் டு ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். உதாரணத்துக்கு e1 e2 e3 வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் எம்ப்ளாயின்னு இருந்துன்னா இப்போ e.1 எக்ஸில் வந்து 7 மாற்றினா அந்த 7 வந்து e2.xல ரிஃப்ளெக்ட் ஆகும், e3.xலையும் வந்து 7 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த வேரியபிள் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனாக உரியது. அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் ஸ்டாட்டிக் மெத்தட் சொல்லி பார்ப்போம். ஸ்டாட்டிக் மெத்தட் என்பது ஒரு டெக்கரேட்டர். இந்த மெத்தட் வந்து என்னென்னா இட்ஸ் காமன் டு ஆல் த ஆப்ஜெக்ட், எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமன் உரியது. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்னு இல்லை. செல்ஃப்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் உரியது. இங்கே செல்ஃப்னு ஒரு கான்செப்டே இருக்காது, ஆர்குமெண்ட்டு பேராமீட்டரே இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஒரு பொதுவாக ஒரு எம்ப்ளாயி வச்சிங்கன்னா இனிஷியல் ஒரு சேலரி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்னா கரண்ட் சேலரி எவ்வளோன்னு சொல்லி இது பொதுவானது. அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்குரியதில் பொதுவானது. அதால் தான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட், செல்லாக்குரிய ஆப்ஜெக்ட். இதோட கரண்ட் சேலரி பார்த்தோன்னா ஜென்ரலாக கரண்ட் சேலரி 10,000, 5 கொடுத்தா 20,000. ஸோ 20,000 ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் குறியது இல்லை. இந்த மெத்தட் வந்து எல்லா ஆப்ஜெக்டும் காமனாக ஆக்ஸ் பண்ணி காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்ட்ரிங் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து 3 பேராமீட்டர். ஒன்று வந்து ஆப்ஜெக்ட், இன்னொன்று என்கோடிங், இன்னொன்று வந்து எரர். இது வந்து மேண்டேட்டரி, இது வந்து ஆப்ஷனல். இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணணும்னா கிவன் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பைட்ஸ் வந்து வருது. அது வந்து எந்த ஃபார்மேட்டில் என்கோட் ஆகுதுன்னா UTF-8 வந்து என்கோட் ஆகி வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்கி வேல்யூவே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பைட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். என்கோடிங் மெத்தட் வந்து ஆஸ்கின்னு சொல்கிறோம். என்கோட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறோன்னா இக்னோர் பண்ண சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னா இந்த 100 வந்து ஸ்ட்ரிங், இது வந்து CDR வந்து ஸ்ட்ரிங். இதில் வந்து என்னென்னா இது ரெண்டும் ஆஸ்கி இல்லை என்கோடிங் அப்போ அது ரெண்டும் வந்து இக்னோர் ஆகி ஆன்சர் வந்து CDERன்னு வரும். இதான் வந்து ஸ்ட்ரிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன். சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து 2 பேராமீட்டர், ஒன்று வந்து இட்ரபிள், இன்னொன்று வந்து இந்த வேல்யூ டு பி ஆட். ஸோ டிஃபால்ட்டாக வந்து 0ன்னு இருக்கும். இந்த சம் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கிவன் இட்ரபிளை வந்து சம் பண்ணி அந்த அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்து யூஸ் ஆஃப் சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இதில் சம் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். x, 10 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா வர அவுட்புட்டை +10ஆல்
ஆட் பண்ணி ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்து சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ் வந்து 21, சம் ஆஃப் எக்ஸ், 10 வந்து 21 + 10 31. இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணலாம்னா இப்படி பண்ணலாம். சம் ஆஃப் 1x வேல்யூ டு பி ஆட் வந்து 0ன்னு சொல்லி நம்ம டிஃபால்ட்டாக வச்சுருக்கிறோம். இந்த லூப் வந்து ரன் பண்ணுறோம். 0 to length of x வரைக்கும் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணி அந்த ஃபைனல் வேல்யூவோட இந்த கிவன் ஆர்குமெண்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா சேம் அவுட்புட் 21 31. இதான் வந்து சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன். சூப்பர் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். சூப்பர் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். பேரண்ட் கிளாஸோட ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலம் அதோட மெத்தட்ஸ் அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதை பார்ப்போம். கிளாஸ் அனிமல் வந்து இருக்குது. இதுக்கு வந்து மெத்தட் ஈட் ஸ்லீப் வந்து இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இன்சைட் அனிமல் ஈட் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அனிமல் ஸ்லீப் மெத்தட். இப்போ கேட் வந்து என்னன்னா இட்ஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் அனிமல். அனிமல் என்பது ஒரு பேரண்ட் கிளாஸ், கேட் வந்து சப் கிளாஸ். இப்போது இந்த ப்ரோக்ராம்லேயே என்ன இருக்குது, ஈட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரோக்ராம்லேயே வந்து ஐஎன்டி இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போமே. இப்போ சி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். c.sleepனா என்ன ஆகுன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து பிரிண்ட் பண்ணும். c.eatனா என்ன ஆகுன்னா இங்கேயும் ஈட் இருக்குது, இங்கேயும் ஈட் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுன்னா மெத்தட் ஓவர் ரைட் ஆகும். இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும், ஓவர் ரைட் பண்ணும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்தோன்னா என்ன வருது, c.sleep ஸ்லீப்னு ஒரு மெத்தடே இல்லை. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பேரண்ட் மெத்தடை ஆக்சஸ் பண்ணுது. ஸோ பேரண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் இருக்குது. அப்போ இன்சைட் அனிமல் ஸ்லீப் மெத்தட், இன்சைட் அனிமல் ஸ்லீப் மெத்தட்னு வருது. c.eatனா இங்கேயும் ஈட் இருக்குது, இங்கேயும் ஈட் இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த மெத்தட் பதில் இந்த மெத்தடை வந்து என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் பண்ணுது. இன்சைட் கேட் ஈட் மெத்தட். இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு இந்த மெத்தட் வேணால் என் பேரண்ட் மெத்தட் எனக்கு வேணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம்னா super.eat வந்து ஆக்சஸ் பண்ணலாம். சூப்பர் வந்து என்னென்னா ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு அனிமல் ஆஃப் எக்ஸ் ஏன்னு ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். இப்போது a.eat, அப்போ super.eatனா என்னென்னா a.eat மூலம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ணலாமா. ஸோ இதான் வந்து யூசஸ் ஆஃப் சூப்பர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா ஒரு ப்ராக்ஸி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம், அது மூலம் அந்த மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா super.eatஆல் என்ன வந்துக்குன்னா இன்சைட் அனிமல் ஈட் மெத்தட். இன்சைட் அனிமல் ஈட் மெத்தட் இதான் வந்து யூஸ் ஆஃப் சூப்பர் இன்பில்ட் ஃபங்க்ஷன். tuple inbuilt ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ். இந்த கிவன் இட்ரபிள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த டியூப்புளாக வந்து கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இது வந்து லிஸ்ட்டு, இது வந்து செட். இது வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தா இது வந்து டியூப்பிள். இந்த செட் இந்த இட்ரபிளை வந்து என்ன பண்ணணும்னா டியூப்புளாக கன்வெர்ட் பண்ணும். இதான் வந்து tuple inbuilt ஃபங்க்ஷன். டைப் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் டைப் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்ட், பேஸ் அண்ட் டிக்ஷனரி இது ரெண்டும் ஆப்ஷனல். இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த கொடுத்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன டைப்னு சொல்லி சொல்லும். இட் ரிட்டர்ன்ஸ் த டைப் ஆஃப் த கிவன் இன்புட். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் 5 இது வந்து இன்டிஜர், இது வந்து அலோ ஸ்ட்ரிங், இது வந்து ஃப்ளோட், இது வந்து என்னது, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டியூப்பிள்ன்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செட்டுன்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிக்ஷனரி. ஸோ இந்த டைப் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா டைப் ஆஃப் தி கிவன் இன்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து டைப் இன்பில்ட் ஃபங்க்ஷன். வாஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். இதான் வந்து சின்டாக்ஸ். இந்த கிவன் ஆப்ஜெக்டில் வந்து என்னென்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருந்தால் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த கிளாஸ் எடுத்துப்போம். இதில் வந்து நேம் ஜான், ஏஜ் 36, கண்ட்ரி நார்வேனா. இந்த டிக்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து என்னென்னா நேம் வந்து ஜான் டிக்ஷனரியாக சேவ் ஆகிருக்கும், ஏஜ் வந்து 36 சேவ் ஆகிருக்கும்,
கண்ட்ரி வந்து நார்வேவாக வந்து டிக்ஷனரியாக வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ அவுட்புட் வந்து என்ன வரும்னா ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ட் ஆட்ரிபியூட்ஸாக வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வேர்ஸோட யூஸ் என்னென்னா இந்த டிக்ட் ஆட்ரிபியூட்ஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து வாஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஜிப் இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஜிப் இன்பில்ட் ஃபங்க்ஷன். இல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேராமீட்டர்ஸ், எனி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸை இன்புட்டாக கொடுக்கலாம். ஒவ்வொரு பேராமீட்டரும் வந்து இட்ரபிள் வேல்யூஸாக இருக்கும். இந்த ஜிப் என்ன பண்ணுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஜிப் ஆஃப் 2 லிஸ்ட்டு, இது ஜிப் ஆஃப் 2 லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை வந்து என்னென்னா டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள், இது வந்து என்ன பண்ணுங்கள் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்க சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோன்னா வில் ஹேவ் அன் கிளாரிட்டி. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1A இது வந்து டியூப்பிள், இது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போது அனதர் ஐட்ரேட்டர் நம்ம கொடுப்போம் இன்புட். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1A4 இது வந்து டியூப்பிள், இதுவும் டியூப்பிள், இதுவும் டியூப்பிள். இது வந்து என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு ஐட்ரேட்டர் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுக்காக ஜிப் இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும்.